इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् சமாரம்பாம் பகவத்பாதமத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். அன்னபூர்ணா உபனிஷத்துல 5வது அத்தியாயம். தேஹே யாவதஹம்பாவஹ திருஷ்யேஸ்மின் யாவதாத்மதா யாவன் மமேத வித்யாஸ்த தாவத் சித்தாதி விப்ரமஹ. 4வது அத்தியாயத்துல வாசனாக்ஷயம், மனோநாசம், தத்துவஞானம், இது 3 விஷயங்கள் சொல்லி மிதக காரணதாம் யாதி, பரஸ்பரம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு காரணமாகுது. வாசனாட்சயத்துக்கு மனோநாசமும் தத்துவஞானமும் காரணம். மனோநாசத்துக்கு வாசனாட்சயமும் தத்துவஞானம் காரணம். தத்துவஞானத்துக்கு வாசனாட்சயம் மனோநாசம். ஒவ்வொன்னுத்துக்கும் மீதி 2 காரணம். அப்படின்னா என்ன பண்ணும்? 3த்தையும் சேர்த்து தொடர்ந்து விடாம அனுஷ்டானம் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த இது நமக்கு ஆத்ம தத்துவ தரிசனம் வரும், முக்தின்றது வரும் அப்படின்னு சொன்னார். இப்ப அந்த விஷயங்களை தான் சொல்லிட்டு வர. அது எப்படி பண்ணணும்ன்றதுக்கு அந்த வாசனாட்சயம்னா என்ன, தத்துவ ஞானம்னா என்ன 2 சொல்லும் பொழுது இந்த இடத்துல நாஸ்தி சித்தம் நஜாவித்யா நமனோ நச்ச ஜீவக பிரம்மைவ ஏகம் அநாத்யந்தம் அப்திவத் பிரகிருஜுபதே அப்படின்றது தத்துவத்தை சொன்னார். இப்போ இது வரதுக்கு என்ன காரணம்? இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? வந்தா என்ன? தேஹே யாவத் அகம்பாவஹ திருஷ்யே அஸ்மின் யாவத் ஆத்மதா யாவத் மமேதம் இத்யாஸ்த தாவத் சித்தாதி விப்ரமஹ. தேஹே நம்ம தேகத்துல யாவத் அகம்பாவஹ, தேகத்தை அகம்னு எப்ப நம்ம நினைக்கிறோமோ, எது வரைக்கும் அகம்னு தேகத்தை நினைக்கிறோமோ, தேகம் செய்யக்கூடியதான காரியத்தை நான் செஞ்சேன்னு சொல்றது, தேகத்துக்கு வந்ததான சுகதுக்கங்களை நான் எனக்கு சுகதுக்கம்னு சொல்றது. அதனால தேவே யாவத் அகம்பாவ திருஷ்யே அஸ்மின்னு யாவதாத்மதா. அஸ்மின்னு திருஷ்யே, தேகம்ன்றது திருஷ்யம், நம்மால் பார்க்கப்படுவது, நம்மால் உணரப்படுவது. அஸ்மின்னு திருஷ்யே யாவத், எதுவரையில் ஆத்மதா, இந்த ஆத்மபாவம். இந்த தேகம்ன்றது வெறும் ஸ்தூல தேகம் அல்ல, சூக்ஷ்ம காரணம் எல்லாமே. அஸ்மின் திருஷ்யே, இது எல்லாமே நம்ம வீடு வாகனம் இதெல்லாம், அது இல்லாம ஆத்மதா, எனக்கு, எனது, அகம், ஆமிதம் மமேதம் இது நைசர்கிகோயம் லோக விவகார அப்படின்னு திருஷ்யேஸ்மின் யாவது ஆத்மதா யாவது மமேதம் இத்தியாஸ்தா, இதெல்லாம் எனது அப்படின்ற எது வரைக்கும் ஆஸ்தா நிச்சயம் இருக்கோ, தாவத் சித்தாதி விப்ரம, அது வரைக்கும் இந்த சித்தம் என் மனசனுடைய விப்ரமம் நமக்கு உண்டாகும். எது வரைக்கும் இந்த விஷயங்கள்ல, தேகத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த விஷயங்கள்ல நான் எனதுன்ற எண்ணம் இருக்கோ, அது வரைக்கும் நமக்கு இந்த விப்ரமம் வந்துட்டுதான் இருக்கும். இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடியதான குழப்பங்கள் வந்துட்டுதான் இருக்கும். அந்தர்முகதையா சர்வம் சித்பன்னௌ த்ரிஜகத் திருணம் ஜுஹ்வதோ அந்தர் நிவர்த்தந்தே முனே சித்தாதி விப்ரமா. இந்த சித்தம்னா நம்ம மனசு, இந்த மனோநாசத்தை பத்தி சொல்றதுக்கு சித்தம்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த சித்தம் இருக்கே, இதனுடைய விப்ரமம், மனசு பண்ணக்கூடியதான சேஷ்டைகள், இது எப்போ போகும்? சர்வம் அந்தர்முகதையா, எல்லாமே அந்தர்முகமாக, இந்த சரீரத்துக்கு வெளியில இல்லாம சரீரமே வெளியில, ஆத்மாவை பார்க்கும்போது சரீரம் வெளியில. ஆக இந்த சரீரம், மனசு, புத்தி இவைகளால் அனுபவிக்கக்கூடியதான பாக்கிய விஷயங்கள், இவை எல்லாவற்றையும் சர்வம் சித் வன்ஹௌ, சித் சைத்தன்யம் ஆத்மா எனக்கூடியதான நெருப்புல, திரிஜகத் திருணம், சர்வம் திரிஜகத், இந்த மூவுலகம், சர்வம் திரிஜகத், திரிஜகத் சர்வம், மூவுலகம் முழுவதும், திருணம் புல்லு போல. ஒரு தர்பைய ஹோமம் பண்ணும்போது அக்னியில போட்டா எப்படி பொசுங்கி போயிடுமோ, அது போல மூ உலகத்தையும்
அந்த ஆத்மா எனக்கூடியதான நெருப்புல ஹோமம் பண்ணிடணும். ஜுஹ்வதா அந்தர் நிவர்த்தந்தே முனே, அவனுக்கு உள்ள இருக்கக்கூடியதான எல்லா வாசனைகள் எல்லாமே நிவர்த்தந்தே, அவனை விட்டு போய்விடும். சித்தாதி விப்ரமா, இந்த சித்த விப்ரமம் முதலிய எல்லாமே அவனை விட்டு போயிடும். அப்படின்னா பார்க்கக்கூடியது எல்லாமே இதம் சர்வம் இதயம் ஆத்மா அப்படின்னு அந்த சைத்தன்யத்துல நம்ம ஹோமம் பண்ணிடணும். சிதாத்மாஸ்மி நிரம்சோஸ்மி பராபர விவர்ஜித ரூபம் ஸ்மர நிஜம் ஸ்பாரம் மா ஸ்மிருத்யா சம்மிதோ பவ. இது பண்ணும்போது இது பண்ணுன்னா இப்போ கையில ஏதாவது ஒரு சமித்து கட்டை கொடுத்து நீ ஹோமத்துல போடுன்னா போட்டுன்னா, உலகத்தையும் எடுத்து நீ ஆத்மா எனக்கூடியதான அக்னியில சித் எனக்கூடியதான அக்னியில ஹோமம் பண்ணு அப்படின்னா என்ன பண்ணணும்? பார்க்கறது எல்லாமே சித்துன்னு நினைக்கணும். இது எல்லாமே சித்து தான். அப்போ அது எந்த அளவுக்கு அத எப்படி பண்ணணும்னு பண்ணி காமிக்கிற. சிதாத்மாஸ்மி, நான் சிதாத்மாவாக இருக்கிறேன். இந்த சரீரத்தை ஆத்மாவாக கொண்டவனாக இல்லை. நான் புமான், ஸ்திரீ, பிராமணன், சத்திரியன், நான் இந்த காலத்துல பிறந்திருக்கேன், எனக்கு வயசாயிருக்கு, எனக்கு உடம்பு சரியில்லை, இப்படி இல்லாமல் நான் சிதாத்மா, சிதாத்மாஸ்மி நிரம்சோஸ்மி, எனக்கு பாகம் எதுவும் கிடையாது, எந்த ஒரு அம்சமும் இல்லை, பூர்ணமாக இருக்கிறேன். பராபர விவர்ஜித, பரம் அபரம் எனக்கூடியதான பேதங்கள் ஏற்றத்தாழ்வு இல்லாதவர், ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறேன் அப்படின்னு ரூபம் ஸ்மர, அப்படிப்பட்ட ரூபத்தை அப்படின்னா நிர்விசேஷம் ரூபம் ஸ்மர, நிர்விசேஷம்னு சேர்த்துக்கணும். ரூபம் ஸ்மர, அதை நினைக்கணும். நிஜம் ஸ்பாரம் மா, நிஜம் ஸ்பாரம் ரூபம் ஸ்மர நிஜம் ஸ்பாரம், அதாவது நிஜம் ஸ்பாரம் ரூபம் ஸ்மர. இந்த ஸ்பாரம்னா விஸ்தீர்ணம், வியாபகம் அர்த்தம். தன்னுடைய வியாபகமான ரூபத்தை நினைத்து பார்க்கணும். நான் இங்கதான் இருக்கேன், அங்க இல்லைன்றது இல்லாமல், இப்ப நம்ம எங்க இருக்கோம்? ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கோம்னா கண் எது வரைக்கும் தெரியறதோ அது வரைக்கும் தான் நமக்கு தெரியறது. வியாபகம்னா நமக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா அப்படி இல்லாமல் இந்த சரீரத்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை, எல்லாமாக நான் இருக்கிறேன், நான் மட்டும்தான் இருக்கேன், இவைகள்லாம் காணல் நீர் போல அப்படின்னு எல்லாத்தையும் ஒதுக்கிட்ட ரூபம் ஸ்மர நிஜம் ஸ்பாரம் மா ஸ்மிருத்தியா சம்மிதோ பவ. இந்த ஸ்மிருதி இருக்கட்டும், நான் ஆத்மான்ற ஸ்மரணம் இருக்கணும், நிர்விசேஷம் ஆத்மான்ற ஸ்மரணம் இருக்கட்டும். மா ஸ்மிருத்தியா, லோக விஷயங்கள்ல ஏற்பட்டதான அந்த ஸ்மிருதி, நான் இதுவாக அதுவாக ஆயிடுத்தே, மணி ஆயிடுத்தே, அடுத்த காரியம் இது பண்ணணுமே, அப்படி சம்மிதோ மா பவ, அவைகளோட சேர்ந்து இருக்க வேண்டாம். ஆக எல்லாமே சிதாத்மாஸ்மி நிரம்சோஸ்மி பராபர விவர்ஜித அப்படி இருக்கணும். இது வரத்துக்கு என்ன பண்ணணும்? அத்தியாத்ம சாஸ்திர மந்திரேன திருஷ்ணா விஷ விஷூச்சிகா க்ஷீயதே பாவிதேன அந்தஹ சரதா நிகாயதா. அத்தியாத்ம சாஸ்திரம் எனக்கூடியதான மந்திரம், உபனிஷத் வாக்கியங்கள் எனக்கூடியதான மந்திரம். அந்த மந்திரத்தினால என்ன ஆகுது? திருஷ்ணா விஷ விஷூச்சிகா, திருஷ்ணா பற்று, இது வேணும் அது வேணும் மனசுல இடைவிடாமல் ஒவ்வொரு க்ஷணமும் பார்த்தோம்னா நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு திருஷ்ணா, இது தேவைன்றது இருக்கும். நான் இது வேணும் அது வேணும், அது வேண்டாம் வேண்டாம்னா அதனுடைய இல்லாமை தேவை நமக்கு. அடுத்தது அது பண்ணணும் இது பண்ணணும், அவ எனக்கு இது பண்ணா தேவையில்ல. மனசுல வர ஒவ்வொரு எண்ணமும் ஒரு ஆசைக்குட்பட்டது. அதுதான் விஷம். அந்த விஷம் எனக்கூடியதான விஷூச்சிகா, விஷூச்சிகான சரீரத்துல விஷூச்சிகான அந்த இன்ஃபெக்ஷன் சொல்றோமே, கண்ணுக்கு தெரியாமல் உள்ள இருந்து நம்மளை பாதிக்கக்கூடிய விஷங்கள், அது வியாதி. அந்த வியாதி எப்படி போகும்? மந்திரத்தினால போகும், மந்திர ஜபத்தினால போகும். என்ன மந்திர ஜபம்? அத்தியாத்ம சாஸ்திரம் எனக்கூடியதான மந்திரம். சில வியாதிகளுக்கு ஆயுர்வேதத்துல மருந்து கொடுத்துட்டு மாந்திரிகண்ணையும் போய் பாருன்னுவா. ஏன்னா மருந்து வேலை செய்யறதுக்கு நமக்கு நம்மளுடைய கர்மா பிரதிபந்தகம் இருக்கும். அதனால மந்திரத்தினால சிலதெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றார். அது போல திருஷ்ணா இந்த வியாதிக்கு அத்தியாத்ம சாஸ்திரம் எனக்கூடியதான மந்திரத்தினால திருஷ்ணா விஷ விஷூச்சிகா. பாம்பு கடிக்கெல்லாம் என்ன பண்ற? கருட மந்திரத்தை ஜபம் பண்றது அப்படின்னு இன்னி வரைக்கும் வச்சுட்டு இருக்காரு. அது சாதாரணமா மருந்து கொடுத்து சரி பண்றதுக்குள்ள இந்த மந்திரம் சொன்னா சீக்கிரமா சரியாயிடும் அப்படின்னு நம்பிக்கை. அது போல இந்த திருஷ்ணா எனக்கூடியதான விஷ விஷூச்சிகா, அது நம்மள இந்த வியாதி பிடிச்சிருக்கு,
அந்த வியாதி போறதுக்கு அத்தியாத்ம சாஸ்திர மந்திரம் க்ஷீயதே, அது குறையிறது. அந்த திருஷ்ணா விஷூச்சிகா குறைஞ்சு நாசமாயிருது. பாவிதேன, அந்த அத்தியாத்ம சாஸ்திர மந்திரத்தை பாவிதேன அதை தியானம் செய்வதால். எப்படி? அந்த சரதா மிகிகாயதா, மேகமூட்டமா இருக்கு, சரத்காலம் வந்தாச்சு, வந்துருச்சுன்னா அந்த அதுக்கு முன்னாடி இருந்த குளிர்காலத்துல மழை காலத்துல எப்படி மேகம் இருக்குதோ அது போய் வானம் எப்படி தெளிவா இருக்கோ, அந்த மேகம் எப்படி காணாம போயிடுதோ, அது போல சரதா மிகிகா யதா பரிஜ்ஞாய பரித்யாக வாசனானாம் ய உத்தம சத்தா சாமானிய ரூபத்வாத் தத் கைவல்ய பதம் விது. பரிஜ்ஞாய, நன்றாக தெரிந்து. எதை தெரிஞ்சது? வாசனைகளை, நம்ம மனசுல என்ன நல்ல வாசனைகள் கெட்ட வாசனைகள் இருக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒண்ணும் வேண்டாம், சும்மா இருந்தா நம்ம மனசுல என்னெல்லாம் தோன்றதோ அது நல்லதா கெட்டதான்னு பார்த்துட்டா தானா தெரியும். நம்ம மனசுல நல்ல வாசனை இருக்கா கெட்ட வாசனை இருக்கா? கெட்டதுன்னா என்ன? நமக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியதான எண்ணம் வந்ததுன்னா, ஏதோ ஒரு பொருள் நம்ம கை விட்டு போயாச்சு, இப்ப நம்ம அதை பத்தி கவலைப்படுறதுனால நமக்கு அந்த பொருள் திரும்பி வந்துருமா? கவலையினால, மகாபாரதத்துல சொல்றார், கவலையினால ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வரும் அப்படின்னு இருந்ததுன்னா, உலகத்துல எல்லாருமே சர்வஜனா சர்வசக்திகனா இருப்பா, எல்லாராலையும் எல்லா பிரச்சனையும் தீர்வு கண்டுக்கலாம். யாருக்கும் உலகத்துல கஷ்டம்னே இருக்காது. கஷ்டம் வந்துட்டா உடனே கவலைப்பட்ட பிரச்சனை தீர்ந்துடணும், அந்த கஷ்டம் போயிடணும். எல்லாரும் அதான் பண்றோம், கஷ்டம் வந்தோடனே கவலைப்படுறோம். ஆக கவலைன்றது கஷ்டத்துக்கு தீர்வு இல்லை. ஆக அதுவும் கெட்ட வாசனை தான். எதுவா எப்ப இருந்தாலும் அந்த அத்தியாத்ம சாஸ்திரத்துல புத்தி இருக்கணும். அதை தவிர வேற எது இருந்தாலும் அது சரியான வாசனை இல்லை. ஆக பரிஜ்ஞாய, நம்மளுடைய வாசனைகளோட சுரூபத்தை தெரிந்து வாசனானாம் பரித்தியாக, வாசனைகளை விடுவது என்பது யக உத்தம, அது சத்தா சாமானிய ரூபத்வாது தத் கைவல்ய பதம் விது. அதுதான் சத்தா சாமானிய ரூபம்ன்றது, அதுதான் கைவல்ய பதம் என்று பெரியவர்கள் அறிந்துள்ளார்கள். எத்ராஸ்தி வாசனாலீனா தத் சுஷுப்தம் ந சித்தையே, நிர்பீஜா வாசனா எத்திர தத் துரியம் சித்திதம் ஸ்மிருதம். வாசனைகளை அடக்கலாம். நமக்கு மனசுல எண்ணங்கள் வராமல் வாசனைகள் தன் வேலையை செய்யாம அடக்க முடியும். வாசனை அடங்கி போயிருக்குன்னு என்ன அர்த்தம்? அந்த எண்ணத்தை உண்டு பண்ணல. அது எப்போ? வாசனைகள் லயமா இருக்கு தூக்கத்துல. அது தூக்கம்ல எத்ராஸ்தி வாசனாலீன தத் சுஷுப்தம், அது தூக்கம்னு பேரு. ந சித்தையே, அது நமக்கு சித்தியை கொடுக்காது. நிர்பீஜா வாசனா எத்திர, எப்போ வாசனை எண்ணங்களை உண்டு பண்ணலையோ, அப்படின்னா வாசனை அது காரியத்தை செய்யலையோ, வாசனா எத்திர தத் துரியம், அதுதான் துரியமான பதம். சித்திதம் ஸ்மிருதம், அதுதான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. வாசனாயா சதாவன்னே ருண வியாதி துஷாம் அபி ஸ்நேக வைர விஷாணாம் ச தேஷ ஸ்வல்போபி பாததே. வர்த்ததேன்னு இருக்கணும், பாததேன்னு இருக்கு. வர்த்ததேவும் சரி, பாததேவும் சரி. வாசனாயாக, வாசனைகள் இருக்கு. அது போல நெருப்பு இருக்கு, வன்னி, ருணம் கடன், வியாதி, துஷக விரோதி, ஸ்நேகம் பற்று, வைர விஷாணம் ச வெறுப்பு, அப்புறம் விஷாணம் கொம்பு, மாட்டினுடைய கொம்பு இருக்கே அது, இவைகளுடைய சேஷக, இது மிச்சம் கொஞ்சம் விட்டா கூட திரும்ப வளர்ந்துரும். நெருப்பு ஒரு இடத்துல நெருப்பு பிடிச்சுட்டு இருக்கு, எல்லாத்தையும் அணைக்கணும், மூலையில கொஞ்சம் தான் இருக்கு, சரி பரவாயில்ல போட்டோம், அப்பதான் பெரும்பாலும் அனுஷ்டமே வந்தா திரும்பி கடன் எல்லா இடத்துலயும் பிடிச்சிக்கும். இதே போல எல்லாத்துக்கும், இவர் படிச்சது எல்லாத்துக்குமே கடன், கடன்னா முழுக்க அடைக்கணும், கொஞ்சம் விட்டா திரும்ப அந்த கடன் வளர்ந்துரும். வியாதியும் அதே போலதான், வியாதி முழுக்க சரியாத வரைக்கும் மருந்து எடுத்துக்கணும். வெறுப்பு, துவேஷம், சத்ரு, ஸ்நேகம், ஒரு விஷயத்துல பற்று இருக்கு, இது வேண்டாம் நல்லது இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒண்ணு வைத்தியரோ இல்ல குருவோ தீர்மானம் பண்றாரு. நம்ம என்னைக்காவது ஒரு நாள் அதை அனுபவிச்சுக்கலாம்னு வச்சுட்டோம்னா திரும்ப அந்த பழக்கத்துல இருந்து வெளியில வர முடியாது. ஸ்நேக வைர விஷாணம், விஷாணாம் ச, இது விஷாணம்னு இருக்கு,
விஷாணாம்னு ஒரு புத்தகத்துல இருக்கு. விஷாணம்னு இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு இன்னொரு இடத்துல பார்த்தேன். விஷாணம்ன்றது வந்து மாட்டினுடைய கொம்பு. விஷாணாம் அப்படின்னா விஷம். மாட்டினுடைய கொம்பு கூட அதுக்கு மரட்டுத்தனம் வந்ததுன்னா கொம்பு தீக்கிடுவார். கொஞ்ச நாள் போனா திரும்பி கொம்பு வளர்ந்துரும், திரும்ப அதே தான் பண்ணும். இங்க விஷாணாஞ்ச சேஷ ரெண்டு பாடமும் இருக்கு. இதனுடைய சேஷம் மீதியானது சொல்போகி பாதத்தை. இப்ப இதனால என்ன தெரிகிறதுன்னா, நம்ம மனசுல இந்த வாசனைகள்ன்றது போறதுக்கு முழு முயற்சி பண்ணணும். வாசனைகள் போனோம்னா மனோநாசம் வேணும், தத்துவ தர்சனம் வேணும். தத்துவ தர்சனம் வேணும்னா வாசனை போகணும், மனோநாசம் வேணும். மனோநாசனம்னா வாசனாட்சயம், தத்துவ தர்சனம். இது மூணும் தான். இதுதான் 4வது அத்தியாயத்தில் சொன்னது. அதையே சொல்லிட்டு வர்றாரு. நிர்தக்த வாசனா பீஜ சத்தா சாமானிய ரூபவான் சதேகோவா விதேகோவா ந பூயோ துக்கபாக் பவே. நிர்தக்த வாசனா பீஜ, அந்த வாசனா எனக்கூடியதான பீஜம், அந்த விதை. நிர்தக்த, அது நல்லா எரிக்கவே எரிச்சாச்சு, இனிமே அதுல இருந்து என்ன விளவோடும். அவன் சத்தா சாமானிய ரூபவான், வெறும் சத்தா சாமான்யமாக இருக்கான். என்ன வெறும் சத்வடிவமா பிரம்மமா இருக்கான். பிரம்மத்தை தவிர வேற எதுவும் பார்க்கல. நம்ம எதை பார்க்கிறோம்? சத்தான பிரம்ம பார்க்கிறோம், கூட அசத்தான பதார்த்தங்களை பார்க்கிறோம். அதனாலதான் கடக அஸ்தி அப்படின்னு சொல்றோம். அஸ்தின்றது சத்தா சாமான்யமான பிரம்மத்துக்கு சேர்ந்தது, கடகன்றது அசத்தானது. ரெண்டுத்தையும் சேர்த்து பொய்யானது. உண்மையும் பொய்யும் கலந்து கலந்து நம்ம பார்க்கிறோம். அந்த ஞானியானவன் வெறும் சத்தா சாமானியத்தை மட்டும் பார்க்கிறான், மற்ற பொருளை பார்க்கறது, பொய்யானதை பார்க்கறது இல்ல. நிர்தக்த வாசனா பீஜக சத்தா சாமானிய ரூபவான். அவன் சதேகோவா விதேகோவா, அவன் இந்த தேகத்துல இருக்கான், இல்ல பிராரப்தம் முடிஞ்சு தேகமோ போயிடுது, ஏதோ ஒண்ணு. ந பூயோ துக்கபாக் பவே, அவனுக்கு துக்கம் என்பது இல்லவே இல்லை. இதற்கு மேல பூய அதிகமாக அவன் துக்கத்தை அடைவதில்லை. ஏதாவதேவ அவித்யாத்வம் நேதம் பிரம்மேதி நிச்சய. நாளிலிருந்து யாராவது அவித்யானா என்ன, வித்யானா என்ன, இத்தனை நாள் வேதாந்தம் படிக்கிறீங்களே, அவித்யானா என்னன்னு சொல்லு அப்படின்னு யாராவது கேட்டாலேயானால், ஏதாவதேவ அவித்யாத்வம், இந்த அவித்யான்றது இதுதான். என்ன, நேதம் பிரம்மேதி நிச்சய, இது பிரம்மம் இல்லை அப்படின்னு ஏதாவது ஒன்றத்தை பார்த்து நம்ம நிச்சயம் பண்ணா அது அவித்யான்னு அர்த்தம். எதுக்கு என்ன இருக்கு? புஸ்தகம் இருக்கு, மேஜை இருக்கு, இது இருக்கு, ஒரு மனுஷன் இருக்கா, மாடு இருக்கு, பிரம்மம் இல்லை அப்படி நினைவு வந்ததுன்னா அது அவித்யான்னு எடுத்துக்கணும். ஏதாவதேவ அவித்யாத்வம் நேதம் பிரம்மேதி நிச்சய ஏஷ ஏவ க்ஷயஸ்தஸ்யாக. அந்த அவித்ய போறதுன்னா என்ன? பிரம்மேதம் இது நிச்சய. அப்ப இது குடம் இல்லை, இது வஸ்திரம் இல்லை, இது மேஜை இல்லை, இது புஸ்தகம் இல்லை, இது பிரம்மன் தான் அப்படின்னு நிச்சயம் இருந்தா அந்த அவித்யா போயிடுதுன்னு அர்த்தம். இவ்வளவுதான் வேதாந்தமே. அவித்யானா என்ன? நேதம் பிரம்மேதி நிச்சய. அவித்யா க்ஷயம் என்ன? பிரம்மேதம் இது நிச்சய. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு வேதாந்தம். பிரம்மஜித் பிரம்ம புவனம் பிரம்மபூத பரம்பரா பிரம்மாஹம் பிரம்மஜித் சத்ரு பிரம்மஜின் மித்ர பாந்தவாக. பிரம்மஜித், அது பிரம்மன்றதுதான் சைதன்யம். பிரம்ம புவனம், இந்த உலகமும் பிரம்மன் தான். எனக்கு சைத்தன்யம்னா புரியலையே, வெறும் பிரகாசமா இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த பிரம்மன் தான் இந்த உலகமே, புவனம். பிரம்ம பூத பரம்பரா, இந்த பிறந்து வளர்ந்ததான எல்லா பிராணி வர்க்கம் முழுக்க அந்த பிரம்மன் தான் பரம்பரையாக வரக்கூடியது. பிரம்மாகம், நானும் இந்த பிரம்மன் தான். பிரம்ம சித், அந்த சித்து பிரம்மன் தான். அதனால கீழே பாடபேதத்துக்கு பிரம்ம வித்துன்னு போட்டிருக்கார், அது சரியா இருக்கலாம். அந்த பிரம்ம வித்து, பிரம்ம ஞானியும் நான் தான். சத்ரு பிரம்ம, யாரு சத்ரு? நான் இன்னாருடைய சத்ருன்னு யாராவது நினைச்சா, என்னுடைய சத்ருன்னு ஒருத்தன் எவனோ நினைச்சுட்டு இருக்கான், ஆனா அவனும் பிரம்மன் தான். சித்து மித்ர பாந்தவாக, அந்த எனக்கு மித்திரனா இருக்கிறவனும் பிரம்மன் தான், என்னுடைய பந்துக்களும் பிரம்மன் தான், எல்லாமே பிரம்மன் தான். அதுதான் பார்க்கணும். பிரம்மேதம் இது நிச்சயனா எப்படி வரும்? அந்த நிச்சயம் வந்ததுன்னா நம்மளுடைய புத்தி எப்படி வேலை செய்யும்? பிரம்மஜித் பிரம்மபுவனம் பிரம்மபூத பரம்பரா பிரம்மாஹம் பிரம்மஜித் சத்ரு, இல்ல பிரம்மவித் சத்ரு
பிரம்மச்சின் மித்ர பாந்தவாக பிரம்மைவ சர்வம். எல்லாத்தையும் போட்டு கூட்டினா என்னாச்சு? பிரம்மைவ சர்வம் இத்யேவ பாவிதே பிரம்மவை புமான். இப்படி இது எல்லாமே பிரம்மன் தான் அப்படின்னு பாவிதே அப்படி அவன் நினைப்பானேயானால் அந்த புமான் அந்த யோகியானவன் அவன் பிரம்மமாகவே ஆகிவிட்டான். சர்வத்ர அவஸ்திதம் சாந்தம் சித் பிரம்மேத்யனுபூயதே. அப்படிப்பட்ட அந்த புமான் அந்த யோகியானவன் சர்வத்ர அவஸ்திதம் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியதான எல்லாமாவே இருக்கக்கூடியதான அந்த சாந்தமான சைத்தன்யம், எந்த ஒரு கொந்தளிப்பும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் மனசுல நமக்கு சாந்தி எப்போ இல்லாம போகும். இன்னொரு விஷயத்தை எதிர்பார்த்தாலோ மனசுல ஒரு எண்ணம் உண்டானாலோ ஒரு கொந்தளிப்பு வந்ததுன்னா மனசாந்தி இல்லை. அது எதுவுமே இல்லாம சாந்தம் சிது பிரம்ம இத்தி அனுபூயதே. அப்ப அவனுக்கு தானா இந்த அனுபூதி வரதான் வரும். யா பிரதீதிர அநாகஸ்கா தச்சித் பிரம்மாஸ்மி சர்வகம் அசம்ஸ்கிருத அத்வகாலோகே மனசன்யத்ர சம்ஸ்திதே. யா பிரதீதிர அநாகஸ்கா தச்சித் பிரம்மாஸ்மி சர்வகம். இது ஒரு சூக்ஷ்மமான விஷயம் சொல்றாருங்க. அசம்ஸ்கிருத அத்வக ஆலோகே. இந்த அத்வக அப்படின்னா வழி, அத்வான வழி. அந்த அத்வக அந்த வழியில போறவன் அவன் பார்க்கும்போது எப்படி அசம்ஸ்கிருதமான பரிச்சயம் இல்லாததான வழியில போறான். இங்க அசம்ஸ்கிருதம் அப்படின்னா அந்த கடோபனிஷத்துல வரும். மனசு ஆத்மானம் ரத்தினம் வித்தி சரீரம் ரதமேவ து புத்திம் துசாரதி வித்தி மன பிரகிரகமேவ ச எஸ்து விஜானவான் பவதி யுக்தேன மனசா சதா எஸ்து அவிஜானவான் பவதி அயுக்தேன மனசா சதா அப்படின்னு அங்க வரும். யார் ஒருவன் மனசு அடக்கி, புத்தியினால மனசு அடக்கி மனசுனால புலன்கள் அடக்கி சரியான பாதையில போறானோ அது சம்ஸ்கிருதமான வழி. அதுதான் சரியான வழி. அவன் மோட்சத்தை அடைவான். யாரு புத்திய வச்சு மனசு அடக்கலையோ, மனசு புலன்களை போகும்படி விட்டுறதோ அவன் சம்சாரம் சாதி அச்சதி, அவன் சம்சாரத்தில் போய் விழுவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுதான் அசம்ஸ்கிருதமான வழி. அசம்ஸ்கிருத அத்வக ஆலோகே மனசு அந்யத்திர சம்ஸ்திதே. மனசு அந்த வேற ஒரு விஷயத்துல இருக்கு, பிரம்மத்தை தவிர வேற இடத்துல இருந்ததுன்னா யா பிரதீதிஹி மனசி அசம்ஸ்கிருத அத்வகாலோகே மனசி, அப்படிப்பட்ட மனசு ததன்யத்திர சம்ஸ்திதே, அது இல்லாததான இடத்துல மனசு இருக்குமே ஆனால், அதுனா சம்ஸ்கிருதமான வழியில மனசு இருக்குமே ஆனால். சாதாரணமா நமக்கு எப்படி இருக்கு? நமக்கு தெரியும் வேதாந்தம் தான் உயர்ந்தது, புலன்களை அடக்கணும், ஆசைப்படக்கூடாது தெரியும். ஆனாலும் மனசு புலன்களை ஏவுறது, புலன்கள் விஷயத்துக்கு போகுது. இது அசம்ஸ்கிருதமா இருக்கு. அந்யத்திர அதை தவிர வேற இடத்துல மனசு இருக்குமே ஆனால் அப்படின்னா ஆத்மாவில மனசு நிறுத்துவோமே ஆனால் அந்யத்திர சம்ஸ்திதே யா பிரதீதி. எப்படிப்பட்ட அறிவு நமக்கு உண்டாருதோ, அதாவது லௌகிகமான பிரவருத்தி இல்லாத போது நம்ம புத்தி எப்படி இருக்கோ அது அநாகஸ்கா. அகம்னா பாபம், அநாகஸ்கா பிரதீதி. பாபம் இல்லாததான அடுத்த பிறவிக்கு வழி கொடுக்காததான எந்த ஒரு புத்தி இருக்கோ தத் சித் பிரம்மாஸ்மி சர்வகம், அந்த சித்து தான் பிரம்மம், நான் அப்படியாக இருக்கிறேன். யா பிரதீதி அநாகஸ்கா தத் சித் பிரம்மாஸ்மி சர்வகம் அப்படின்னா என்ன? அசம்ஸ்கிருத, இன்னொரு சொல்றேன், அசம்ஸ்கிருத அத்வகாலோகே மனசி அந்யத்திர சம்ஸ்திதே. இந்த அசம்ஸ்கிருதமான வழி, அசம்ஸ்கிருதமான வழின்றது நமக்கு ஆச்சாரியாகம உபதேசம் இல்லாமல் பிறந்த மேடிக்கு வரக்கூடியதான எண்ணங்கள், அதுதான் அசம்ஸ்கிருதமான அத்வக. அதுல அதை விட்டு வேற இடத்துல அப்படின்னா சம்ஸ்கிருதமான இடத்துல மனசு இருக்குமேயானால் அந்த சம்ஸ்காரம் ஏற்பட்டு சிரவணம் மனனம் நிதித்தியாசத்தினால ஏற்பட்ட என்ன ஒரு சம்ஸ்காரம் இருக்கோ மனசு அதை நினைக்குமேயானால் அதுதான் அநாகஸ்கா பிரதீதி, அதுதான் தச்சித்து பிரம்ம அஸ்மி சர்வகம். இப்படி இருக்கு. இதுதான் வியாக்கியானத்தோடு சொல்லியிருக்க. இந்த பிரகரணத்துக்கு இது சரியா வருது. ஆனா இந்த தமிழ்ல ஒருத்தர் எழுதும்போது கொஞ்சம் வித்தியாசமா எழுதியிருக்க. அது சுவாரஸ்யமா இருக்கிறதுனால அது சொல்றேன். அவர் எப்படி அர்த்தம் எடுத்துட்டு இருக்காருன்னா அசம்ஸ்கிருத அத்வகாலோகே
பரிச்சயம் இல்லாத வழியில அது கண்ணை கட்டி காட்டுல விட்டா போல தெரியாத ஊருக்கு ஒருத்தன் காட்டுல போயிட்டான். அது சம்ஸ்கிருதம் இல்லை அவனுக்கு, அசம்ஸ்கிருதம். இது எப்படி போனோம், கிழக்க போனோமா மேற்கு போனோமான்னு தெரியாது. அந்த அந்த இடத்துல மனசு அந்நியத்திர சம்ஸ்திதி. மனசோ வந்து இப்ப நமக்கு தெரியாத வழியில போறோன்னா இங்க எங்கேயாவது இந்த இது இருக்குக்கா, ஏதாவது போட்டிருக்கா, இங்க என்ன கடை போட்டிருக்கு, இந்த ஊர் என்ன, எதிர்க்க யாராவது வராள அப்படின்னு ஜாக்கிரதையா போவோம் சரியான இடத்துக்கு போய் சேரணும்னு. ஆனா இவனையோ எதையோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கான். அப்போ வந்து தொலைஞ்சு போயிட்டான், தெரியாத வழியில போயிட்டு இருக்கான். மனசும் எதையோ யோசிச்சுட்டு இருக்கு. அசம்ஸ்கிருத அத்வகாலோகே மனஸ் அந்நியத்திர சம்ஸ்திதே. அப்படிப்பட்டவனுக்கு யா பிரதீதி அனாகஸ்கா, இந்த வழி சம்பந்தமா அங்க வந்து அகஸ்கா அப்படின்னா போகும் வழி, அது சம்பந்தமாக புத்தி இல்ல. கஸ்கா அனகஸ்கா அப்படி எடுத்துக்கணும். யா பிரதீதி அனாகஸ்கா. இப்ப என்ன இருக்கு, கண்ணை கட்டி காட்டுல விட்டா போல இருக்கு, அவனும் புத்தி அங்க இருக்கு, திடீர்னு போய் நிக்கிறான். அப்ப அவனுக்கு என்ன இருக்கும், அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியாது. இப்போ தெரிஞ்ச வழியா இருந்ததுன்னா இப்படி போகலாம், இல்ல இப்படி போகலாம், இல்ல நம்ம யோசிச்சுட்டே வந்தோம்னா சரி இது வரைக்கும் அவ்வளவு தூரம் போய் பார்த்துட்டோம், தப்பு போல இருக்கு, வந்த வழியே திரும்பி போயிடலாம். ஏதாவது ஒரு அடுத்த கால் எடுத்து வைக்கிறதுக்கு, அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு மனசுல ஒரு எண்ணம் உண்டாகும். அப்படி இல்லைன்னா, அந்த மாதிரி இல்லைன்னா அப்படியே ஸ்தம்பிச்சு போய் அப்படியே நிக்கிறான். அது நிற்கும் பொழுது மனசுல எந்த எண்ணமும் இல்லாம ஒரு க்ஷணம் நிக்கிறான். அசம்ஸ்கிருத அத்வகாலோகே மனசன்யத்திர சம்ஸ்திதே யா பிரதீதி அனாகஸ்கா தச். ஆக அடுத்தது என்ன செய்யணும்ன்ற எண்ணம் இல்லாமல், நான் இதை பண்ணணும் அப்படின்ற எண்ணமே இல்லாமல் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் அப்படியே விரைச்சு போய் நிக்கிறதுக்கு, அப்படிப்பட்ட நிலைக்கு அடையணும் அப்படின்ற. இது வந்து ஒரு இதுல யோகத்துல இந்த மாதிரி சொல்றது உண்டு. இதெல்லாம் செஞ்சுதான் பின்னாடி வந்து இவ வந்தவாள்லாம் இந்த ஜென் புத்திசம்ல இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த விஞ்ஞான வைரவம்னு ஒரு தந்திரம் இருக்கு, அதுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு. நம்மளுக்கு பரிச்சயமான விஷயத்திலே போயிட்டு சட்டுன்னு ஒரு இடத்துல நிறுத்தும் போது மனசு எங்க நிக்கிறதோ, மனசு வந்து எதையும் நினைக்காம இருக்கிறது, அந்த ஸ்திதியை நீ பிடிச்சதோ அப்படின்னு ஒரு தாரணையை சொல்லியிருக்கு. இவர் அது போல சொல்றாரு. அவர் சொன்னவர் தமிழ்ல இந்த மாதிரி எழுதினவருக்கும் ஒரு காரணம் இருக்கணும். ஏன்னா மேல வந்து அந்த விஷயங்கள் வருது, அந்த துவாதசாந்தம் போன்றதான விஷயங்கள்னா யோக சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் மேல வருது. இவர் அதை வச்சு அப்படி அர்த்தம் சொல்லியிருக்கலாம். ஆனா நான் முதல்ல சொன்ன அர்த்தம் வியாக்கியானக்கார் பண்ணது, அது இந்த பிரகரணத்துக்கு சரியா இருக்கு. ரெண்டு அர்த்தமும் நல்லா இருக்கு, நம்ம எடுத்துக்கலாம். பிரசாந்த சர்வ சங்கல்பம் விகதா அகில கௌதுகம் விகதாசேஷ சம்பந்தம் சிதாத்மானம் சமாஸ்ரய. பிரசாந்த சர்வ சங்கல்பம், சங்கல்பம் நான் இதை செய்வேன் அதை செய்வேன், அது பிரசாந்தம், எல்லாம் ஒடுங்கி போயாச்சு. நம்மளால என்ன நடக்கணுமோ சுவாமி வந்து அதை தானா நடத்திக்க போறார். நானா ஒன்னும் முயற்சி பண்ண வேண்டாம், என் கடமை என்னவோ அது பண்ணிட்டே இருக்கேன், மீதி எல்லாம் போறபடி போகட்டும். பிரசாந்த சர்வ சங்கல்பம் விகத அகில கௌதுகம். அந்த குதூகல பாவம், இது என்ன கியூரியாசிட்டின்னு சொல்லுவோமே, அது ஒரு ஆர்வம். அகில கௌதுகம், தெருவுல போயிட்டே இருக்கும், யாரோ ரெண்டு பேர் நின்று ஒரு இடத்துல வேடிக்கை பாக்குறா, இவனும் வண்டியை நிறுத்திட்டு பாக்குறான், 3 பேர் பாக்குறேன்னு 4வது நிக்கிறான், காரணமே இல்லாம அந்த இடத்துல ஒரு கூட்டம் சேர்றது. இது தேவையில்லை. விகத அகில கௌதுகம் விகத அசேஷ சம்ரம்பம். அசேஷ சம்ரம்பம், அந்த பதற்றம் எது இருந்தாலும் பதறது, அசேஷம் என்ன வானமே இடிஞ்சு விழுந்தாலும் ஆத்மா ஆத்மாவா இருக்க பொறுத்து நான் ஏன் கவலைப்படணும். விகத அசேஷ சம்ரம்பம் சிதாத்மானம் சமாஸ்ரய. ஏவம் பூர்ணதியோ தீராக. இப்படிப்பட்ட தீரர்கள் பூர்ணதிய, பூர்ணமான எண்ணத்தை புத்தியை கொண்டவர்கள், பூர்ணமான விஷயத்தில் புத்தியை வைத்தவர்கள், அவர்கள் தான் தீராக தீமந்த சமா நீராக சேதசக, சமமாக இருக்கக்கூடியவர்கள். நீராக சேதசக, ராகம் பற்று இல்லாத எண்ணத்தை கொண்டவர்கள். ந நந்தந்தி ந நிந்தந்தி ஜீவிதம் மரணம் ததா. ந நந்தந்தி சந்தோஷப்படுறது இல்ல, ந நிந்தந்தி ஜீவிதம் மரணம் ததா, வாழ்ந்தா சந்தோஷப்படுறது இல்ல, போனம் மரணம்னா அது நிந்தியம் பண்றது இல்ல. எது எது எப்படி போகுதோ அப்படி போகட்டும், நான் ஆத்மாவாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த நிலையிலேயே இருக்கக்கூடியது. ஏவம் பூர்ணதையோ தீராக சமா நீராக சேதசக ந நந்தந்தி ந நிந்தந்தி ஜீவிதம் மரணம் ததா.
அப்படின்னு இது வரைக்கும் இந்த வாசனாட்சயம் மனோநாசத்தை பற்றி சொன்னார். இதற்கு மேல அது பண்றதுக்கு திரும்ப முன்னாடியே சொன்ன அந்த பிராணாயாமம் தான். அந்த பிராணாயாமம் பண்ணும்போது, அதாவது நம்ம பிராணாயாமம்னு தனியா பண்ண வேண்டாம். நம்ம சாதாரணமா மூச்சு விடும்போது அதை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தா போதும், எதையும் பார்க்க வேண்டாம். மூச்சு விடும்போது காத்து உள்ள போகுது, வெளியில வருது, அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். அது இவ்வளவு நேரம் மூச்சு இழுத்து விடணும், இவ்வளவு நேரம் எண்ணணும், கையில விரல் விட்டு இது பண்ணிக்கணும், இவ்வளவு தூரம் வரணும், அது எல்லாமே வேண்டாம். சாதாரண மூச்சு போக்குவரத்தை பார்த்து அத அந்த மூச்சு திரும்புற இடத்துல பிரம்மத்தை பாரு அப்படின்னு மேல அந்த லகுவான ஒரு பிராணாயாமம் சொல்லப்படுற. இதே போல ஒரு விஷயமா சொல்லிட்டே வரும்போது மனசுல இருக்கக்கூடியதான வாசனைகள் பயமாக போறது. இது அடுத்த வாரம் பார்க்க.